மக்கள் ஏமாளிகள் என்றும் மக்கள் கோமாளிகளை நினைத்து அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இவர் இவருடைய தரம் என்ன, தகுதி என்ன, இவர் என்னென்ன செய்தார், எப்படி இருந்தார், என்ன அதிமுக கைப்பற்றதுக்கு என்ன செய்தார், அப்புறம் கைப்பற்ற முடியல அப்படிங்கிற இவர் போய் திகார் ஜெயிலில் எதுக்காக போய் இருந்தார், இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது எடப்பாடியை பற்றி இவர் என்ன பேசினார், என்ன கருத்து, எடப்பாடியை பற்றி என்ன பேசினார், எடப்பாடி இவரை பற்றி என்ன பேசினார், போன தேர்தலில் என்ன சொன்னார், இப்போ இந்த தேர்தல் இப்போ தேர்தல் அறிவித்து நெருங்கி வர்ற வரைக்கும் இவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் அண்ணன் தம்பிங்கிறாரு. அண்ணன் தம்பிலாம் சரிதான், அண்ணன் தம்பி இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருந்திய, இப்போ மட்டும் என்ன உனக்கு அறிவு முளைச்சிடுச்சா, என்ன காரணம்? அமித்ஷா கூட்டு ஒரு மிரட்டணுன்னா என்னப்பாச்சு? அந்த ரெட்டாலைக்கு சின்னத்தை கேட்கல லஞ்சம் கொடுத்த வழக்கு என்னாச்சுப்பா, சொத்து குவிப்பு வழக்கு என்னாச்சு, இதெல்லாம் எடுத்து போட்டுருமா, ட்ரையல் விட்டுருமா, திரும்பி திகாரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னே பம்மிக்கிட்டு போய் நான் அவரை ஆதரிக்கிறேன், நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு சீட்டு கொடுங்க, நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு போன தரம் தேர்தல் நான் தான் எடப்பாடி பழனிசாமி தோக்கடிச்சேன் நான் தான் தோக்கடிச்சேன் அப்படின்னு பெருமை பேசினாரு. இந்த தரம் இவர் தேர்தலில் நிற்கிறாரு. கூட்டணியில் நிற்கிறாரு. உனக்கு எதுக்காக இந்த இவங்க ஓட்டு போட்டாங்க? உனக்கு ஓட்டு விழுந்தது உன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்காக ஓட்டு விழுந்துச்சா? கிடையாது. உனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பாளர் உனக்கு ஓட்டு போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பாளர் தான் ஓட்டு போட்டாங்க. இந்த தரம் பழனிசாமியோட சேர்ந்துட்டு நீ ஓட்டு கேட்க போனா அந்த எதிர்ப்பு ஓட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு போட்ட எதிர்ப்பு ஓட்டுலாம் உங்களுக்கு சேர்ந்துருமா? அது பெருசாக பேசுறது மட்டும் பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மக்களில் எல்லாம் முட்டாள் நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள்லாம் முட்டாள் கிடையாது, மக்கள்லாம் விழிப்பாக தான் இருக்காங்க. உங்களுடைய ஆதாயத்துக்காக, சுயநலத்துக்காக, நீங்கள் சொகுசாக வாழுங்கிறதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது அதை பினாமியாக உள்ளே பூந்துக்கிட்டு பல ஆயிரம் கோடி சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை கவர்ந்து பண்ணிக்கிறது, சொத்தை கவர்ந்து பண்ணிக்கிறதுக்காக ஆடாத ஆட்டம் ஆடுறீங்க. எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் தகுந்த தீர்ப்பளிப்பாங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அப்போ புரியும் மக்களுடைய மனநிலை என்னன்னு உங்களுக்கு புரியும்.